அமெரிக்க அரசியலில் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு மீண்டும் ஒரு பலத்த சட்ட ரீதியான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பிரபல எழுத்தாளர் ஜீன் கரோல் தொடர்ந்த பாலியல் துன்புறுத்தல் மற்றும் அவதூறு வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை எதிர்த்து ட்ரம்ப் செய்த மேல்முறையீட்டை அமெரிக்க உச்சநீதிமன்றம் இரண்டாவது முறையாக நிராகரித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இறுதியானது என்றும் இதை இனி எந்த நீதிமன்றத்தாலும் ட்ரம்பால் எதிர்க்க முடியாது என்பதும் உறுதியாகியுள்ளது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் தனது இந்த அதிரடி முடிவிற்கு எந்தவித காரணத்தையும் தெரிவிக்காமல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை உற்று நோக்கினால் கடந்த 1996ஆம் ஆண்டு நியூயார்க்கில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் தன்னை ட்ரம்ப் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஜீன் கரோல் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பில் ட்ரம்ப் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டு கரோலுக்கு $5 மில்லியன் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து ட்ரம்ப் தொடர்ந்த சட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவால் அவர் அந்த தொகையை வட்டியுடன் சேர்த்து சுமார் $5.8 மில்லியன் வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். அந்த தொகையை கரோல் ஏற்கனவே பெற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னை குறித்து கரோல் வெளியிட்ட தகவல்கள் அனைத்தும் பொய் என்றும் இது ஒரு ஏமாற்று வேலை என்றும் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். ஆனால் ட்ரம்பின் இந்த விமர்சனங்களே அவருக்கு எதிராக திரும்பின. இது வெறும் பாலியல் துன்புறுத்தல் வழக்கு மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவதூறு பரப்பிய வழக்காகவும் உருவெடுத்தது. கரோலின் தரப்பு வழக்கறிஞர் ராப்டா கப்லான் இது குறித்து பேசுகையில், ஒரு மனதோடு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு இப்போது இறுதியாகிவிட்டது என்றும் நீதியின் முன் எவரும் சமம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ட்ரம்பிற்கு இது ஒரு வழக்கு மட்டுமல்ல. இது கரோல் தொடர்ந்த மற்றொரு அவதூறு வழக்கில் ட்ரம்பிற்கு $83.3 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலும் தான் அதிபராக இருந்தபோது வெளியிட்ட கருத்துக்களுக்கு தனக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வாதிடுகிறார். ஆனால் தற்போதைய உச்சநீதிமன்றத்தின் இந்த சமீபத்திய நிராகரிப்பு அவரது மற்ற வழக்குகளிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவி மற்றும் அதிகாரம் எத்தகையதாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்தியுள்ளது.